நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் வகுப்புகளை 25ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க அனுமதி. மகர சிறை கைதிகளின் உயிரிழப்பு தொடர்பில் வெளியானது அதிர்ச்சி தகவல். ஜனாசாக்களை தொடர்ந்தும் எரிக்க வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை. ரிஷாட் நாடாளுமன்றத்தில் முழக்கம். 57 முஸ்லிம் நாடுகள் இன்று உங்களிடத்திலே கேட்டு நிற்கின்றது, இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். மின்சார வேலியில் சிக்கி 5 பிள்ளைகளின் தந்தை பரிதாப மரணம். அமெரிக்காவில் ஒரே நாளில் அதிகளவான கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் பதிவு. அகில தனஞ்சயவுக்கு பந்து வீச அனுமதி வழங்கியது ICC. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். வவுனியா நகரில் இன்றைய தினம் 55 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முதல் முறையாக ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாட்டிற்கு கிடைக்கப்பெறவுள்ள கோவிட் தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்கும் போது சுகாதார பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகராட்சி தெரிவித்துள்ளார். முன்னிலை சுகாதார பணியாளர்களில் 0.68% முதல் சுற்றில் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் முப்படையினர் மற்றும் போலீசாரிடையே 0.56% முதற்கட்டமாக கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு மேலதிகமாக 60 வயதை கடந்த வயதான சனத்தொகையினரில் 14% புலம்பெயர் தொழிலாளர்களோடு தொடர்புடையவர்களில் 1% 18 தொடக்கம் 59 வயதானவர்களிடையே தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 14.3% 40 தொடக்கம் 59 வயதினரிடையே 13.8% இந்த கோவிட் தடுப்பூசி ஆரம்ப கட்டமாக வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சரும் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய தயாசிறி ஜெயசேகரவிற்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹிக்கடுவ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படும் முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ள ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர கடந்த 5ஆம் தேதி முதல் நாடாளுமன்றம் செல்லவில்லை என நாடாளுமன்ற படைக்கல செவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார். இதனால் நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடத்திச் செல்வதில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 251 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 6492 உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் 656 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 47,031 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 40,317 பேர் குணமடைந்துள்ளனர். 222 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. வவுனியா நகர பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 55 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவர்களோடு தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு பட்டாணிச்சூர் பகுதி சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலுக்கமைய முடக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வவுனியா பசார் வீதி, தர்மலிங்கம் வீதி, சந்தை வீதி என்பன ராணுவம் மற்றும் போலீசாரால் முற்றாக முடக்கப்பட்டு வியாபார நிலையங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாற்றுபவர்கள் என 204 பேரிடம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த PCR பரிசோதனை முடிவுகள் இன்று கிடைக்கப்பட்ட நிலையில் இதில் 55 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து குறித்த 55 பேரையும் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையை சுகாதார பிரிவினரும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை வவுனியா நகரின் பசார் வீதி, தர்மலிங்கம் வீதி, சந்தை, உள்வட்ட வீதி என்பன தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் காத்தான்குடி பிரதேசத்தில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சுகாதார தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கமைவாக காத்தான்குடி வீதியில் அனாவசியமாக நடமாடுபவர்களிடம் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதோடு இவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ALM நபீல் தெரிவித்துள்ளார். கல்முனை சுகாதார பிராந்தியத்தில் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 903 அதிகரித்துள்ளதாக கல்முனை சுகாதார பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜே சுகுணன் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த அக்கறை பற்றி தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை தாண்டி எந்த ஒரு மாணவர்களும் இங்கு கோவிட் நோயாளிகளாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த அக்கறை பற்றி பிரதேசத்தை தவிர்த்து ஏனைய மாணவர்கள் தமது பாடசாலைகளுக்கு செல்வதிலோ அல்லது இந்த அரச கல்வி விடயங்களில் ஈடுபடுவதிலேயோ எந்த விதமான தடங்களுமின்றி நம்பிக்கையாக பாதுகாப்பாக சென்று வர முடியும் என்ற விடயத்தை கூறியதுடன் வந்திருக்கின்றன. ஆகவே எமது பிராந்தியத்தில் போலீசாரிலேயோ அல்லது போலீசார் தொடர்புபட்டவர்கள் அந்த வீட்டு அங்கத்தவர்களிடையோ எந்த விதமான நோயாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கல்முனை பிராந்தியத்தின் அக்கறை பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களுக்குள் 100 நோயாளிகள் COVID-19 உள்ளவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அக்கறை நேற்றைய தினமும் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. மீரிகலை பிரதேசத்தில் 53 வயதான ஆணொருவர் வத்துப்பிட்டியவள ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி மரணமடைந்தார். கோவிட் தொற்று மற்றும் வலிப்பு நோய் மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. பேர்வெளி பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதான ஆணொருவர் இரண்டவில ஆதார வைத்தியசாலையில் இருந்து ஐடிஎச்சிற்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று மரணமடைந்தார். கோவிட் நிமோனியா, குருதி நஞ்சு மற்றும் சிறுநீரக நோய் மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 89 வயதான ஆணொருவர் கடந்த 6ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்தார். கோவிட் நிமோனியா மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 532 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 432 பேர் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 93 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 7 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். கொழும்பு மாவட்டத்தில் 226 பேரும், கம்பா மாவட்டத்தில் 50 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 31 பேரும், கண்டி மாவட்டத்தில் 72 பேரும், குருநகல் மாவட்டத்தில் 12 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 16 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 14 பேரும், காலி மாவட்டத்தில் 46 பேரும், ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் 1வரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 3வரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 8 பேரும், ரத்னபுரியில் 8 பேரும், மட்டக்களப்பில் 16 பேரும் பதிவாகியுள்ளனர். கோவிட் ஜனாசாக்களை தொடர்ந்தும் எரிக்க வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை என மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சமூகத்தை இந்த அரசு பழிவாங்குவதற்காகவே எமது மத உரிமையை தடுத்து நிறுத்துகின்றது எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த 9 மாதத்துக்குள்ளே 150க்கு மேற்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்களை பலவந்தமாக எரித்திருக்கிறார்கள். கோவிட்-19 இல்லாத நெகட்டிவ் வந்தவர்களை கூட அவசரமாக ரினோசா போன்ற பலரை எரித்திருக்கிறார்கள். இவ்வாறு இன்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம்களும் வேதனையின் விளிம்பில் இருக்கிறார்கள், வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த ஆட்சியாளர்களிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய மையத்துக்களை எரிப்பதனூடாக உங்களுடைய வாக்குகளை அதிகரிக்கலாம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே, அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே, வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலிலே அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதிக ஆசனங்களை பெறலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் இது இந்த 20 லட்சம் முஸ்லிம்களை அவர்களுடைய வேதனைக்குள்ளே ஆக்குவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கின்ற 2.5 பில்லியன் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற இலங்கையோடு ஒற்றுமையாக, இலங்கைக்கு நட்பெயராக, இலங்கையோடு
சேர்ந்து வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக இணக்கப்பாட்டோடு இருக்கின்ற 57 முஸ்லிம் நாடுகள் இன்று உங்களிடத்திலே கேட்டு நிற்கின்றது, இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். 190 நாடுகளிலே முடியுமாக இருந்தால் ஏன் இலங்கையிலே மட்டும் நீங்கள் அடக்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று நான் கேட்கின்றேன். ஜனாதிபதியிடம் கேட்கின்றேன், பிரதமரிடத்தில் கேட்கின்றேன், சுகாதார அமைச்சரிடத்தில் கேட்கின்றேன். இந்த அநியாயத்தை தொடராதீர்கள். நீங்கள் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. எமது மக்களுடைய கோவிட்-19 மரணிக்கின்ற மையத்துக்களை எரிப்பது எம்மை உயிரோடு போட்டு எரிப்பதை போல இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் ஆத்திரப்படுகிறது. இதன் முழுமையான காணொளியை எமது செய்தி அறிக்கையினை அடுத்து எதிர்பாருங்கள். தரம் 11ற்கான மேலதிக வகுப்புகளை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய குறித்த கல்வி நடவடிக்கைகளை தொடர அனுமதி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். COVID-19 උදුරු හේතුවෙන් උපකාරක පන්ති පැවැත්වීමට අවස්ථා ලැබී ඇත්තේ ඉතා සීමිත කාල පරිච්ඡේදයක වන අතර එයද අඛණ්ඩව පවත්වාගෙන යාමට නොහැකි වී තිබෙනවා. එම නිසා අදාළ විෂය නිර්දේශන සම්පූර්ණයෙන්ම ආවරණය කිරීමට නොහැකி වී තිබෙනවා. கல்வி பொதுத்தராதர உயர்தர தேர்வு மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர தேர்வுக்கு 2வது அல்லது 3வது முறையாக தோன்றும் மாணவர்களின் கல்வி செயல்திறன் முற்றிலும் கல்வி வகுப்புகளை பொறுத்தது. கடந்த வருடம் மேலதிக வகுப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடத்தப்பட்டுள்ளதுடன் தொடர்ச்சியாக நடைபெறவும் இல்லை. ஆன்லைன் கற்பித்தல் முறை இன்னமும் வெற்றிகரமாக இல்லாததால் தகவல் தொழில்நுட்பம், பிற தொழில்நுட்ப பாடங்கள் மற்றும் மருந்தியல் போன்ற நடைமுறை ஆய்வுகள் தேவைப்படும் தொழில்முறை படிப்புகளை இணையவழி படிப்புகளாக நடத்துவது கடினம் என்பதால் இந்த கல்வி நடவடிக்கைகளும் தடைப்பட்டுள்ளன. சுகாதாரமான நடைமுறைகளை பின்பற்றி கல்வி வகுப்புகளை விரைவாக தொடங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? පන්තිවල වැදගත් විශ්ව ශිෂ්‍යයන්ට ඒකෙන් ඇති ප්‍රයෝජනය මේ රටේ පරම්පරා දෙකකට අධ්‍යාපනය සපයා දුන් මහාචාර්යවරයෙක් හැටියට මම හොඳ හැටි දන්නවා උපකාරක පන්තිවල වටිනාකම. 2 தலைமுறைக்கு மேல் கல்வி வழங்கிய பேராசிரியர் என்ற ரீதியில் மேலதிக வகுப்பின் முக்கியத்துவத்தை நன்கறிந்தவன். எனக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. கல்வி கட்டமைப்பை உயர்ப்பிக்க இந்த காலகட்டத்தில் இலகுவான விடயமில்லை. இது எமது நாட்டுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டொன்றில்லை. பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இது உலகளாவிய பிரச்சினை. இதிலிருந்து மீள்வதற்கு தேவையான திட்டமிடல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் 25ஆம் தேதி சாதாரண தர கல்வி கற்கும் மாணவர்களின் நன்மை கருதி நாம் தரம் 11க்கான மேலதிக வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளோம். மேலதிக வகுப்புகளை நடத்துவது தொடர்பில் நாங்கள் மறக்கவில்லை. சுகாதார பிரிவினரின் வழிகாட்டுதலுக்கு அமைய மேலதிக வகுப்புகள் தொடரப்படும். இது யாருடைய அழுத்தத்துக்காக அல்ல, அது சரி என்பதனால்தான். இதேவேளை 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர செயல்முறை பரீட்சைகளில் தோற்றமுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்காக பரீட்சைகள் திணைக்களத்தினால் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இவர்கள் தமது பரீட்சை அனுமதி பத்திரங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி செயல்முறை பரீட்சைகளில் தோற்றலாம் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சார்த்திகள் தமது பரீட்சை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சை மத்திய நிலையத்திற்கே செல்ல வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித் தெரிவித்துள்ளார். 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் புதிய மற்றும் பழைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக செயல்முறை பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படும் உத்தரவாத நெல் விலைக்கு ஏற்ப பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும் அரிசிக்கான நிலையான விலையை பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு நிவாரணமாக கடன்களை செலுத்துவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பாரிய அளவிலான அரிசி உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னர் சிறு மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இதன்போது பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குறித்த கலந்துரையாடலின் போது அமைச்சர்கள், சதோச மற்றும் நெல் விநியோக சபை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு நிறுவன தலைவர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் சட்டவிரோதமாகவே இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார்.
மறைந்த முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 122வது ஜனன தினத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பண்டாரநாயக்கவின் 122வது ஜனன தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு காலிமுக திடலில் அமைந்துள்ள பண்டாரநாயக்க உருவ சிலைக்கு முன்பாக அவரை நினைவு கூறும் வகையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் சுனேத்ரா குமாரதுங்க ஆகியோர் முதலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, මේ වෙනකොට ශ්‍රී ලංකා නිදහස් පස්සේ යන ගමන් මාර්ගය නිවැරදිද? ගමන් මාර්ගයක් නෑනේ. පක්ෂ දැන් සභාපති කෙනෙක් කියලා කෙනෙක් ඉන්නවා. එයා නීති විරෝධී ලෙස පක්ෂ සභාපති හැටියට ඉන්නේ. තවමත් මම පක්ෂ සභාපති. දැන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ අයිතිකාරයෝ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයාද? சிறிசேன பக்ஷ அரகன ගිහිලා විකුණලා පොහොට්ටුවට. இதேவேளை இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பண்டாரநாயக்க உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, කන්දිකාමැතිනිය කලින් ඇවිල්ලා පුෂ්ප පහ දක්වා ගියා. එතුමේ කියනවා තුමාගේ සභාපතිත්වය පිළිගන්නේ නැහැ, නීති අනුකූල නැහැ කියලා. සාමාන්‍යයෙන් වැඩ කරනකොට අපි තුල කිසිම වාද වේදයක් එහෙම කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඒ වගේම අපි ආම සහයෝගයෙන් මිත්‍රශීලීව සහ සූදශීලීව කටයුතු කරන්නේ. ආණ්ඩුවත් එක්ක යනවද? අපි බලමු ඉතින් තව කල් තියෙනවා. இதேவேளை முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமாகிய குமார பெல்கம்மவும் மலரஞ்சலி செலுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்ல கட்சி. இந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் சந்தர்ப்பவாதிகள். அவர்கள் பார்ப்பது தனது பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரை விற்று அதிகாரத்தையும் தனது பலத்தையும் பெற்றுக்கொள்ளவே முயற்சிக்கின்றனர். ஆளும் கட்சியை விட்டு செல்வார்களா? ඒකනම් කවදාවත් වෙන්නේ නැහැ බොරු කරන්නේ. රජයෙන් ගැලවිලා යන්නේ නැහැ. ඒගොල්ලන්ට හොඳ අමාත්‍යාංශ ගන්න තමයි. அது ஒருபோதும் நடைபெறாது. அது பொய்யான கதை. அது அவர்கள் சிறந்த அமைச்சினை பெற்றுக்கொள்ளவே முயல்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் வருவதற்கு முன்னர் தன்னை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு எதிராக அமைச்சர் விமல் வீரவன்ச மீது மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கைகள் வெளிவருவதற்கு முன்னர் அது தொடர்பில் தன்னை சம்பந்தப்படுத்தி குற்றஞ்சுமத்தியுள்ள அமைச்சர் விமல் வீரவன்சவின் நடவடிக்கைகள் குறித்து அதே ஆணைக்குழுவில் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தனது சட்டத்தரணி ருஷ்டி ஹபீபுடன் இணைந்து இந்த முறைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் செய்துள்ளார். කොමිසම් සභාවේ කටයුතු සම්බන්ධයෙන් කොමිසම් සභාවේ සාක්ෂි විශ්ලේෂණය කරමින් කොමිසම් සභාවේදී යම් කරුණක් ඔප්පුනාය කියලා යම් දේශපාලන පක්ෂයක නායකයෙක් මාධ්‍ය සාකච්ඡා පවත්වන එක නීතියට පටහැනි. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் வெளிவருவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது கட்சிக்காரர் ரிஷாட் பதியுதீன் மீது பிழையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்களை தவறாக வழிநடத்த அமைச்சர் விமல் வீரவன்ச முயற்சி செய்துள்ளார். விமல் வீரவன்சவின் இனவாத கருத்துக்களையும் அப்பட்டமான பொய்களையும் பிழையான குற்றச்சாட்டுகளையும் கண்டித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். ஆணைக்குழு இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்தும் என நம்பிக்கை கொள்கிறோம். කරුවන් ඇවිල්ලා සාක්ෂි දෙනවා. ඒ සම්බන්ධයෙන් ඒ සාක්ෂි සම්බන්ධයෙන් තමන්ගේ පුද්ගලික මත ඉදිරිපත් කරලා කොමිසමේ කටයුතු වලට බාධා පමුණුවීම සම්බන්ධයෙන් තමයි අද දින මේ පැමිණිල්ල ඉදිරිපත් කළා. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலகத்தின் போது மரணமடைந்த கைதிகளில் எஞ்சிய 3 கைதிகளின் உடல்களை அடக்கம் செய்ய வத்தளை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை மரணமடைந்த கைதிகள் 11 பேரும் துப்பாக்கிச் சூட்டிலேயே மரணமடைந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மகர சிறைச்சாலையில் கடந்த 29ஆம் தேதி இடம்பெற்ற கலகத்தின் போது 11 கைதிகள் மரணமடைந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கொரோனா காரணமாக அவர்களது உடல்களை தகனம் செய்ய முடிவு செய்திருந்த நிலையில் உடல்களை எரித்து அழிப்பதன் மூலம் மகர சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் சாட்சியங்கள் அழிக்கப்பட்டுவிடும் என தெரிவித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த சடலங்களின் பிரேத பரிசோதனையை விரைவாக நிறைவு செய்ய 5 அடங்கிய விசேட நிபுணர்
உறுப்பினர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதன்போது குறித்த கைதிகளில் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தலா 4 பேர் எனும் அடிப்படையில் 2 கட்டங்களாக 8 கைதிகளினது பிரேத பரிசோதனை அறிக்கைகள் கையளிக்கப்பட்டு அவை தகனம் செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து எஞ்சிய 3 கைதிகளினது பிரேத பரிசோதனை அறிக்கைகள் கையளிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது உடல்களை அடக்கம் செய்ய வத்தளை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை மரணமடைந்த கைதிகள் 11 பேரும் துப்பாக்கிச் சூட்டிலேயே மரணமடைந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையிலிருந்து தெரிய வந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் ஒலுவில் களியோடை பாலத்தில் அதிகரித்து வரும் முதலைகளால் பிரதேச விவசாயிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டம் ஒலிவில் களியோடை பாலத்துக்கு அருகில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளுக்காக செல்வதற்கு பெரும் அச்சுறுத்தலாக இந்த முதலைகள் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை குறித்து பிரதேச விவசாயிகளும் பிரதேசவாசிகளும் பெரும் அச்சம் வெளியிடுவதனால் வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த பிரதேசத்தில் உள்ள முதலைகளை அகற்றுவதன் மூலம் பிரதேச விவசாயிகள் தமது அன்றாட வேலைகளை அச்சமின்றி மேற்கொள்வதற்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர். பொகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்ட் ஜோன் டிலரி கியூ மேற்பிரிவு மரக்கறி தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 5 பிள்ளைகளின் தந்தையொருவர் மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் அந்தோணி சாமி என்ற 62 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இளைஞர் ஒருவர் குறித்த நபர் மரக்கறி தோட்டத்தில் வீழ்ந்து கிடப்பதனை கண்டுள்ளார். குறித்த நபர் மின்சாரம் தாக்கி இறந்து கிடப்பதனை 3 மணி அளவில் கண்டுபிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, குறித்த நபர் தனது மரக்கறி தோட்டத்தை மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வேலியை சட்டவிரோதமாக பொருத்தியுள்ளார். குறித்த நபர் ஒவ்வொரு நாளும் தோட்டத்திற்கு செல்லும் போது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு செல்வதாகவும் இன்றைய தினம் அதனை துண்டிக்காது மறந்து சென்றதனால் குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என பிரதேசவாசிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.